இந்த பீச்சில் எல்லா பொண்ணுங்களுக்குமே பசங்க மாதிரி மீசை இருக்கு. மீசையை நல்லா பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. ஏன் அவங்க நாய்க்கு கூட மீசை இருக்கு. ஏன்னா மீசை இருக்கவங்க மட்டும்தான் இந்த பீச்சுக்குள்ள என்டர் ஆக முடியும். இங்க மீசையை ஷேவ் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு ரூல். அழகி போட்டி கூட மீசை வச்சு தான் தராங்க. எந்த பொண்ணோட மீசை அட்ராக்டிவா அழகா இருக்கோ அந்த பொண்ணுக்கு தான் குயின் பட்டம் தருவாங்க. இந்த பொண்ணோட மீசை பெருசா அழகா இருக்கவும் இந்த மீசக்காரிய ஒரு குயினா ஆக்கிட்டாங்க. சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் அவ மீசையை பார்த்து பிரமிச்சு போறாங்க. ஆனா இந்த அக்கா தங்கச்சிக்கு அவ குயினானது சுத்தமா பிடிக்கல. அவ மீசையை பார்த்து பொறாமப்படுறாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவ தனியாக வரப்போ அவளோட மீசையை ஒரு ரேசர் வச்சு ஷேவ் பண்ணிட்டு அந்த மீசையை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபேஸில் ஒட்டி இப்போ ரெண்டு பேரும் குயின் ஆகிட்டாங்க. அந்த பொண்ணு நேராக போய் இவன் கிட்ட நடந்ததை சொல்லி கதறா. இவ ஃபேஸில் மீசை இல்லாததை பார்த்த மற்ற லேடிஸ் எல்லாம் அவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே போனவன் பீச்சில் கீழே ஒரு ரேசர் இருக்கிறத பார்த்துட்டான். ஆனால் அது யாருதுன்னு தெரியல. யோசிச்சுட்டே இருக்கப்போ அந்த அக்கா தங்கச்சி குயினானது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமஸ் மேகசினில் ஃப்ரண்ட் பேஜில் வர அளவுக்கு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஒரு பைனாக்குலர் வச்சு அவங்கள பார்க்குறப்போ அவங்க ட்ரெஸ்க்குள்ளே ரேசர் ஒழிச்சு வச்சிருக்கத பார்த்துடுறான். ஸோ இவன் ஒரு ரேசர் எடுத்துகிட்டு போய் அவங்க முன்னாடி நின்னதும் விழுந்தடிச்சு ஓடி போய் ஸ்கூட்டியில் தப்பிக்க பார்க்குறாங்க. இவனும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்கூட்டியில் துரத்துறான். இதை வேலைக்காக்காதுன்னு சொல்லி ஒருத்த மட்டும் கீழே இறங்கி நடந்தே போய் அவங்கள பிளாக் பண்ணிடுறான். அவங்கள செக் பண்ணி பார்த்ததுல ஸ்கூட்டில ட்ரெஸ்ல எக்கச்சக்கமான ரேசஸ் வச்சிருக்காங்க. அப்போ இது ஒரிஜினல் மீசை இல்லையான்னு அவங்க மீசையை எடுத்து பார்த்தா இவங்களோட மீசை கேவலமா இருக்கு. அப்போ அலாரம் சவுண்டு கேட்டு இவன் திடுக்குன்னு எழுந்திருக்கிறான். பார்த்தா இது எல்லாமே கனவு தான். ஐயோ நம்ம பொண்டாட்டிக்கு மீசை வந்துருச்சோன்னு செக் பண்ணி பார்த்தா மீசையே இல்லை. அப்பாடா வெறும் கனவு தான்னு சொல்லி திரும்பவும் படுத்துடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.